சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். இல்ல என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டே, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேளை அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் 8. டேய் அவன் குடும்பக்காரா போயிடும். அம்மா அம்மா டேய் இந்த 5வது வாரம் அழிஞ்சு போடா. டேய் பேசிட்டு போய் வாயில அடிக்கிறீங்களா? டேய் டேய் அளவாடா இருக்கே. டேய் டேய் வேணாம். டேய் 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 எவனோ டேய் டேய் யாரவ டேய் டேய் காரே வரீங்களா? டேய் யாரவ டேய் வந்து அடிச்சிடுவேன். அம்மா அம்மா டேய் பேசிட்டு போய் வாயில அடிக்கிறீங்களா? டேய் டேய் அளவாடா இருக்கே. டேய் டேய் வேணாம். ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப ஏறி. கடைசியா கேள்வி, ஜனநாயகன் படம் இணையத்துல வெளியானது தொடர்பா விஜய் அவர்கள் தரப்புலயோ இல்ல தயாரிப்பு நிறுவனம் தரப்புலயோ புகார் ஏதாவது கொடுத்திருக்கோமா, கொடுக்க போறோமா? இல்ல அது ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அள்ளி 3 நிமிஷம் தான் சார். என்னடா யாரா என் பிசினஸ் பார்ட்னருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்து ஒரு மூளையா இருந்து செயல்பட்டு இருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்து ஒரு மூளையா இருந்து செயல்பட்டு இருக்காரு. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு. இந்த மாதிரி வந்து ஜனநாயக படத்தை வந்து ஒரு இல்லீகலா வந்து அரசே பின்னாடி இருக்க அமைச்சர்களும் உதயநிதி அவர்களும் முற்பட்டாலும் மக்கள் அவருடைய கண்ணீருக்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவார்கள். யாரும் முறைக்கிற முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு திருப்பி முறைக்கிற? தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியலன்னா என்ன தம்பி, யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுங்க. நான் என்னோட பிளாக் பஸ்டர் மூவி கந்தன் மலையை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணேன். அதுல சென்சார் கட்டும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. கடைசி பறந்து விடுறீங்க, மக்கள் இலவசமா பார்த்துட்டு போட்டுமே. ஆட போட்டு காசு வாங்கிக்கலாம். இதுக்கு போய் நீலிக்க நீ வச்சுட்டேன். நீயே பகவத் கேசரி உன் குப்பை மொக்க கேசரி தான் கிண்டி வச்சிருக்கிற. தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. விஜய் வந்தா இலவசம் தரேன்னு சொல்றாரு. அது வந்து நம்மள தானே பாதிக்கும். அது பட் ஆனாலும் விஜய் எதனால எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன். விஜய் தப்பா சொல்லுவாரா? இல்ல ரெட்டா சொல்றாங்க. ஏடிஎம்கேவா? ஏடிஎம்கே யார் கட்சி? ஸ்டாலின். எரியுதடி மாலா. சூப்பர். ஏடிஎம்கே யாரு இருக்கா? ஏடிஎம்கே ஸ்டாலின் பையன் யாரு? முதல் அப்ப டிஎம்கே கட்சி இருக்கு, அது யார் தலைவர்? நம்ம எடப்பாடி. 2 பேருக்குள்ள தான் போட்டி. இன்னும் டிஎம்கே, இன்னும் ஏடிஎம்கே. விஜய் பாப்பாரு. தாவேக தலைவர் விஜய் தாம் பங்கேற்கும் கூட்டங்கள் அனைத்திலும் பேசும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. ஒரே டயலாக், ஒரே டேக், ஊர் மட்டும் வேற என இணையத்தில் பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா சும்மா பணம் இருக்கு உங்ககிட்ட பணம் இருந்தா தூக்கி எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்க அப்பாவை நான் காப்பாத்துறேன். கட்டின பொண்டாட்டி பத்திரம் வச்சுக்க துப்பு இல்ல. நீ எப்படி எங்க அப்பா காப்பாத்து மயிறு? தர்க்கரி தவிட்டு தர்க்கரி எங்க கட்சியில இருக்கிறதெல்லாம் சூப்பர் தர்க்கரி. தர்க்கரி தவிட்டு தர்க்கரி ஒவ்வொரு அணிலும் ஒவ்வொரு வகையில சூப்பர் தர்க்கரி. தர்க்கரி தவிட்டு தர்க்கரி எங்க கட்சியில இருக்கிறது பூரா தர்க்கரி. மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும்.
விசில் சின்னம் யார் இடத்துன்னு உங்களுக்கு தெரியுங்களா? தெரியுங்க, நம்ம தற்குறி கூட்டத்தோட சின்னம். ஏன் அந்த கூட்டத்தை தற்குறின்னு சொல்றீங்க? அவங்க வந்து ஒரு கொள்கையே இல்லாம வந்து சுத்திட்டு இருக்கானுங்க. இந்த டைம் வந்து அடிக்கிறடே அவனுங்க ஆளே அட்ரஸ் இல்லாம ஆக போறானுங்க. யார் அது நடு வீட்டுல வெடி வெடிச்சது? நீயா மதுரை? இவனை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு. தெருவுக்கே திருஷ்டி கழிந்த மாதிரி இருக்கும். பயந்தோரி பல இருக்காங்க. பயந்தாங்குழி பக்கோடா டேய் போடா. பயந்தோரி எல்லாம் பயந்தவனா இருக்காங்க. ஒரு 70 வயசானவங்க நான் ஓட்டு கேட்டுன்னு போறேன் 4 மாடிக்கு மேல இருக்கிற 4-5 மாடிக்கு மேல இருக்கிறாங்க. என் முகம் கூட அவங்களுக்கு சரியா அங்கேருந்து தெரியாது. அவங்க ஒரு அந்த ஃப்ளாட்ல பார்த்தீங்கன்னா நின்றுக்குன்னு விசில் இப்படி அடிச்சு காட்டுறாங்க. அப்போ அவங்கள கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு தம்ஸ் அப் பண்றாங்க. பூமர் அங்கிள் எஸ் கமான் அங்கிள். பூமர் அங்கிள் எப்படி அங்கிள் பூமர் எப்படி பூமர் பூமர் அத்தனை வலிகளையும் தாங்கிக்கிட்டு எல்லா வலிகளையும் தாங்கிக்கிட்டு முதுகுலியா வைத்த வலியா என்ன வலி அவருக்கு எனக்கு புரியல. அத்தனை வலியும் தாங்கிட்டு என்ன மிசா கேட்டியா போராட்டம் என்ன வலி எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா. நான் தான் சொல்றேன்னா பச்சையா இவங்க ஓட்டர்ஸ் எவ்வளவு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த அபவ் 18 கீழே இருக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு கழிஞ்சிருவான். இப்போ முதல்ல தமிழ்நாட்டு பாப்புலேஷனில் எவன் வேணாம் மூளை இல்லாதவன் இந்த தற்கூரி கூட்டம்னு அழகா இவன் கும்பலை குட்டிங்க பாரு இவன்லாம் தான் அப்படின்னு காட்டிட்டான். ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? ஊருக்குள்ளார இருந்தவன் எல்லாத்தையும் இவன் ஒரு இடத்துக்கு வரணும்னு ஊர்ல இருக்கவங்களாம் இவனை தேடி வந்துட்டான். எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆகா இதெல்லாம் பைத்தியம் அப்படின்னு. இப்போ இந்த பைத்தியத்தில் எதாவது மேஜர் பைத்தியம் எதாவது மைனர் பைத்தியம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அது எலெக்ஷன் ரிசல்ட்ல தெரிஞ்சிடும். கரெக்டா கண்டுபிடிச்சா எப்படி எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா எப்படி அப்படி சரி ஓகே கண்டுபிடிச்சு. அப்ப கூட வந்து விஜய் ஜெயிக்கும். இல்ல ஜெயிக்கிறதுக்கெல்லாம் இல்ல, அவர் இப்ப மக்களுக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மனநோயை பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அதை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி வரக்கூடிய அரசாங்கம் அவர்களுக்கு பரிசோதித்து அவருக்கு வந்து வைத்தியம் பண்றதுக்காக செய்கிறாரு. அடங்கொப்பம் தன்னானே. இந்த கௌசிக் கொண்டா ஆளு கொண்டா ஆண்டா கிடைச்சனா சின்ன போடாங்க. நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேன தந்தா என்ன ஃபிளாஷ்பேக். சொல்லாமா வேணாமான்னு தெரியல. பெரிய கணிதம் வேற சொல்லுவா. என்னோட கடைசி படமான I know it's a little painful, right? யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. போய் விவசாயம் பாருங்களேன் ஐயா. உள்ள விஷயங்களை படிக்க வைங்களா. நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. திரும்பி போற ஐடியாவே இல்ல. I am coming. அத போய் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எலக்டர். இந்த வாட்டி தான் எஸ்ஐஆர் ஃபில் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எலக்ட் பண்ணிப்பேன். இந்த வாட்டி நான் வந்து யாருக்கு ஓட்டு போட போறேன்னா மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்காம 72 நாள் கழிச்சு வராம நேர்மையா களத்துல நின்று அரசியல் செஞ்சவங்க ஓட்டு போடுவார். அந்த முறையில பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சுக்காக ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட போறேன். இந்த பக்கம் அரசியல் களம் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் திருமண வேலைகள் வந்து பரபரப்பா திரிஷா ஃபேமிலி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதம் ஏப்ரல் 20ஆம் தேதி அவருக்கு வந்து டைவர்ஸ் அந்த இது வந்து கோர்ட்டுக்கு வந்து வருது.
அதை ஒரே நாள்ல முடிக்கணும்னு அவ்வளவு தீவிரமா வந்து அவங்க வழக்கறிஞர்கள் வந்து வேலை பார்த்துருக்காங்க. அன்னைக்கே வந்து முடிச்சு அவங்களுக்கு என்னவோ கொடுத்து விட்டுட்டு மே மாசமோ இல்ல ஜூன் மாசமோ விஜய் திரிஷா திருமணத்துக்கான வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு. டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். புரசைவாக்கம் பரப்புரையை ரத்து செய்துவிட்டு வீடு திரும்புகிறார் விஜய். ஏயா வண்டி நிறுத்திட்ட? மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். எது கேட்டாலும் அரசியலா? ஜனநாயக படத்தை வந்து உங்க கூட இருக்க வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருமா? அது அரசியலா? அது காரணம் சிபிஎஃப்சியா, எஃப்சியா, அது எல் முருகன்ஜியா? எப்படிங்க சொல்லுவீங்க? நல்லா கேளுங்க நாட்டாம, நீங்க கேட்காதனாலதான் இவங்க ஊருக்குள்ள இப்படி அலப்பறை பண்ணிட்டு திருவாங்க. என் படமே வந்து இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆச்சு ஜங்குபாய். நான் நடந்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் சொல்லலையே. சரியா சொன்னீங்க நாட்டாம. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி பேசுவானா? இவனுங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி, சதி, எல்லாமே டிஎம்கே. அவங்க வீட்டு பாத்ரூம்ல தண்ணி விளைனா அதுக்கு கூட டிஎம்கே தான் காரணம்னு சொல்றாங்க. பாருங்களேன், யாரும் உங்க கூட இருக்கும் சதி செஞ்சிருக்கான். ஒருவேளை படம் நல்லா நீங்களே லீக் பண்ணி விட்டு படத்தை பாத்துக்கிட்டு சொல்லி விட்டீங்களா? யாருக்கு தெரியும்? ரொம்ப சரியா சொன்னீங்க நாட்டாம. எனக்கும் அதே டவுட் தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்தை வெளியே விட்டுட்டு அனுதாப ஓட்டு வாங்கணுங்கிறது முதல் மாங்கா. ரெண்டாவது மாங்கா, இனிமே படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா? இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால நான் இந்த ப்ரொடியூசருக்காக அவரை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு படம் நடிக்கிறேன்னு திரும்ப நடிக்கிறதுக்கு வந்துடலாம். எல்லாமே அவங்களோட பிளான். ஒரே கல்லையில பல மாங்க அடிக்கிறதுக்கு பிளான். என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்? மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்காங்க. 41 பேர் இறந்திருக்காங்க. 41 பேர் இறந்ததுக்கு வந்து நேரம் போய் கண்டனம் தெரிவிக்க, நேருக்கு வந்து துக்கம் விசாரிக்காம வீட்டுக்கு கூட்டு விசாரிச்சது எங்கேயாச்சும் உலகத்துல ஒரு தலைவர் இருப்பான? அப்படி நல்லா கேளுங்க நாட்டாம. இன்னும் உனக்கு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. இனிமே உங்களோட எல்லா படத்திலயும் தாவேக்கா ஒரு பாவச் செயல், தாவேக்கா ஒரு பெருங்குற்றம், தாவேக்கா ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்னு நோட்டு போடுவேன் நாட்டாம. ப்ளீஸ். அங்கேயே நில்லுங்க ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ஒரு 5 மினிட்ஸ் தான், கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நண்பர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அட பாவமே, ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான். ரோட்ல போற ஆளு வேற ஆளு யாராவது கண்டுக்கிறீங்களா? அதை தாண்டி யாரும் வரக்கூடாது ப்ளீஸ். இவனுங்க குடுக்கிற பிரஷர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. நண்பர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். தொண்டை தண்ணி கத்துற, முதுகு பெயின், 1008 பிரச்சனை என் உடம்புலயே. விடு ப்ரோ, அவங்க கிடக்குறாங்க. என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். நீ பாவண்டா, அவனை விடாதீங்கடா. இவனுங்க கிடக்குறானுங்க, நீ அழு ப்ரோ. நீங்க எல்லாரும் இந்த விஜய 100% நம்பலாம். நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். உன்னை நாங்க கூப்பிட்டோமா? உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். நீ பண்ணதே போதும்பா. நீ பண்ணதுனால தான்டா இவ்வளவு நிலைமை. பொய் வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். இதுவே போய் தான். அதனால உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. புடுங்குங்க. அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான்.
தற்குறி தற்குறி தவிட்டு தற்குறி எங்க கட்சியில இருக்கிறதெல்லாம் சூப்பர் தற்குறி 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 தவிட்டு தற்குறி ஒவ்வொரு அணிலும் ஒவ்வொரு வகையில சூப்பர் தற்குறி. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. ஃபர்ஸ்ட் திமுக தீய சக்தி எல்லாம் அப்படி இருக்கட்டும். உங்க அண்ணன் இருக்காருல்ல, உங்க அண்ணன் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி ஏதாவது சொன்னாரா? இது உனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியல. அப்படின்னா என்னன்னு சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2029ல மக்களவை தேர்தல்ல ஈஸியா பாஜக வின் பண்றதுக்காக போட்ட ஒரே சூழ்ச்சி தான் இந்த மறுசீரமைப்பு. தம்பி, இந்த சட்டம் மூலமா வட மாநிலத்துல தொகுதியை வந்து உயர்த்திட்டு தமிழ்நாட்டுல தொகுதியை கம்மி பண்ண போறாங்க. அது தெரியுமா உனக்கு? இந்த சட்டம் மட்டும் அமலுக்கு வந்துருச்சுன்னா உத்தரப்பிரதேசல 80 எம்பிகள் இருந்து 120 எம்பிகளா உயர்வாங்க. தமிழ்நாட்டுல 39ல இருந்து 59 மட்டும் தான் உயர்வாங்க. 59 ஏறுதுல, 59 20 தான் ஏறுது. நடைமுறைக்கு வந்ததுன்னா வட மாநிலத்துல இருக்கிற தொகுதி வச்சு அவங்க ஈஸியா ஆட்சி அமைச்சிருவாங்கப்பா. அது மட்டும் இல்லாம அந்த எம்பிகளுடைய ஆதரவை வச்சு எந்த சட்டத்தை வேணாலும் ஈஸியா ஏத்திடுவாங்க. அதெல்லாம் தெரியாது. திமுக ஒரு தீய சக்தி, இது கட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது, இது மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஏதோ எலெக்ஷன் நேரம் திமுக காரெல்லாம் வந்துட்டு எலெக்ஷன்ல வந்து பிஸியா இருப்பான், இதெல்லாம் கண்டுக்க மாட்டான்னு நினைச்சீங்களா? 50-60ல பாக்குற திமுக திரும்ப பாக்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வர ஹால் டிக்கெட் கூட வாங்க மாட்டேன்னு சொல்லி வந்து விஜய் நான் பார்க்க வந்திருக்கேன். நான் ஏன்னா இன்னைக்கு விட்டா இனிமே எப்போ பாப்பன்னு கூட தெரியாது. என்ன படிக்கிற? +2. என்னவா போற? இன்ஜினியர். மயிரா. இவர் சொல்றது மட்டும் நடந்துச்சுன்னா விஜய் ரசிகரோட நிலைமையை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குமோன்னு தோணுது. எழுதி வச்சுக்க, விஜய் ரசிகர் அடுத்த 10 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள நீ திரிசாவை சின்னமான கூப்பிட நிலமா வராட்டி எழுதி வேண்டாம். திரிசாவை சின்னமான 10 வருஷம் நீ இன்னைக்கு எங்க கூட்டணி வச்சாலும் நீ முட்டு கொடுக்குற, கூட்டியா வச்சாலும் முட்டு கொடுக்குற. நீ கூட்டணி வச்சாலும் கூட்டியா வச்சாலும் கடைசிக்கு முட்டு கொடுத்தா ஜாவ 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பா நீ திரிசா சின்னையான்னு கூப்பிடக்கூடிய நிலைமை, சின்னமானு கூப்பிடக்கூடிய நிலைமை, தியாக தலைவின்னு கூப்பிடக்கூடிய நிலைமை உருவாகும்.